பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். பாருங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஆத்துமா சிதறி போகும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஆலோசனை இல்லாத இடத்துல ஆத்துமா சிதறி போகும். தீர்க்க தரிசனம் இருந்தால் பிள்ளைகள் விடுதலை அடைந்து சபை கட்டப்பட்டு சபைக்குள்ள வளர்ச்சி உண்டாகும். அதனால் தீர்க்க தரிசனத்தை ரொம்ப நாடுங்க. தீர்க்க தரிசனம் உண்மையான ரெவலேஷன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தானா, தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தினார்னா, காரியங்களை வெளிப்படுத்தினார்னா அது பேசுங்க. அது ரொம்ப முக்கியம். அதே போல் அந்நிய பாஷையில் பேசுகிறத தடை பண்ணாதிருங்கள். நிறைய பேருக்கு நிறைய சபைகள் அந்நிய பாஷை பேசாத தடை பண்ணிவிடுவாங்க. ஏன்னா சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு சபைக்கு போனப்போ அந்நிய பாஷையில் நான் பேசும்போது ரட்சிக்கப்பட்ட புதுசில் என்கிட்ட என்னை தட்டி அந்நிய பாஷையில் பேசுறதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்நிய பாஷை கண்ட்ரோல் பண்ணுகிற சபைக்கே போகாதீங்க. தீர்க்க தரிசனத்தை தடை பண்ணுற சபைக்கே போகாதீங்க. தீர்க்க தரிசனமும் அந்நிய பாஷையும் அபிஷேகமும் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கும், கர்த்தரோடு கூட எழும்ப பண்ணும். தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, அபிஷேகம், அக்கினி, வல்லமை, மகிமை, பிரசனம் இதெல்லாம் இருக்குது கிறிஸ்துவுக்குள்ள. அதை அனுபவிங்க. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். ஆகையினால அந்நிய பாஷை விரும்புங்க, தீர்க்க தரிசனம் வர்றவங்களை விரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம். அக்கினி இறங்கட்டும் பிள்ளைகள் மேலே. அபிஷேகமும் அந்நிய பாஷையும் வல்லமையும் தீர்க்க தரிசனமும் இப்பொழுதே பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. எஸ் லார்ட், மைட்டி ஃபயர் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால. தீர்க்க தரிசன ஆவினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. அந்நிய பாஷை வரத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மூடி மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.